வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம நேற்றுலேருந்து பார்த்தோம் நம்ம டிஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏனா டெய்லி நியூஸ் அனலைசிஸ். இது பர்டிகுலராக குரூப் 1 குரூப் 4க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நேற்று புவிசார் குறியீடு பார்த்துருந்தோம். ரெண்டு விஷயம். ஒன்று, மதுரை பக்கத்தில் விளாச்சேரியில் இருக்கக்கூடிய களிமண் பொம்மைகள். ரெண்டாவது, மதுரை மறிக்குழுந்துக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. நேற்று ரெண்டு மிஸ் பண்ணி தான் இதுக்கு பார்க்க போகிறோம். ஒன்று, தோவளை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோவளையிலேருந்து மாணிக்கமலைக்கும் கும்பகோணத்துடைய வெற்றலைக்கும் பார்த்தோன்னா புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. நான் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்தியாவுடைய பொருட்கள் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கொண்டு வந்து 2003 செப்டம்பர் 15 பார்த்தோன்னாக்கா நடைமுறைக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா வெளியான புவிசார் குறியீடுகளில் அதிகமாக பார்த்தோன்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் தென் உலகத்திலேயே முதல்ல ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் எது கொடுத்துருக்காங்கனாக்கா டார்ஜிலிங் தேயிலைக்கு கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து, தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சர்வு திருவிழா ஜார்க்கண்டில் நடந்திருக்கு. அடுத்து, தாட்கோனா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இது 1974 உருவாக்கப்பட்டது. இதோட தலைவராக இளையராஜா நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து, ஆதிவனம் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அடுத்த குரூப் 1 கேட்க போகிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நகரமயம் அதனால் காடுகளை பார்த்தோன்னாக்கா அழியுறாங்கல்ல, இல்லை சிதைவுக்குள்ளாகுதுல, அதை மீட்டெடுப்பதற்காக ஆதிவனங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா இது கண்டிப்பாக குரூப் 1 கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து, இந்திரா கடல்சார் பயிற்சி. இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்றிருக்கு. அடுத்து, பிரசாந்த் பிரகார் பயிற்சி, முப்படைகளுடைய கூட்டு பயிற்சி பார்த்தோன்னா உங்களுக்கு அருணாச்சல் பிரதேசில் நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தோன்னா என்னுடைய டிஎன்ஏ டெய்லி நியூஸ் அனலிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தேங்க்யூப்பா.